நுவான் துஷாரா வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேலேயே கேஸ் போட்டிருக்காரு, பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காரு. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாங்க, ஆர்சிபில விளையாட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னன்னா, அவர் ஆக்சுவலி அவரோட இன்டென்ஷன் சொல்லிட்டாராம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு கிட்ட. நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன், ஐ ஒன்ட் பிளே ஃபார் மை கண்ட்ரி எனிமோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் T20 பிரான்சைஸ் கிரிக்கெட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், என்ன வந்து நீங்க ரிலீவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டும். ஷமி செல்வான்றவர் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவங்களோட கொலம்போவோட கிரிக்கெட் கிளப்ல நிறைய மேட்ச் விளையாடினவர். அவர் தான் ஸ்ரீலங்கன் பிரசிடென்ட். அவர் வந்து என்ஓசி கொடுக்கற மாட்டாராம் ஸ்ரீலங்காவோட புது நியூ ரூல்ஸ் படி. பட் அது நுவன் துஷாரோட பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு. நான் ரிட்டையர் ஆக போறேன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், தென் இதுக்கு மேல எனக்கு என்ஓசின்ற இதை வச்சு என்னைய அப்செக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஐபிஎல்லே முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சரி வாடா, ஐபிஎல் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல எப்படிலாம் விளையாடுது பாத்தியா? சாமையா ரோல் 2 பிளே பண்ண. மந்த் அந்த 2 ஆமா மந்த் எப்படி எல்லாம் ஆக்குபை பண்ணுது பாரு. ஆமா, ஒரு 1.5 கோடி கொடுக்குறான்டா ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக். யோசிச்சு பாருங்களா, ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி த கிரேட்டஸ்ட் மேட்ச். ஏன்னா ரெண்டு சைடுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா, நல்ல கான்பிடென்ட்டா, ஒருத்தர் 3-3, ஒருத்தர் 2-2 ஜெயிச்சு அப்படியே கேம்குள்ள வராங்க. ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி வராங்க. மைட்டி மும்பை இந்தியன்ஸ் அடிச்சுட்டு ஒரு டீம் வருது, சிஎஸ்கே எஸ்ஆர்எச் சொல்லிட்டு ஒரு டீம் அடிச்சுட்டு ஒரு டீம் வருது. இந்த மேட்சை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆர்ஆர் பத்தி என்ன நினைக்கிற? ஆர்ஆர் பத்தி ஸ்டார்ட் பண்ணு. என்னோட RR11 வந்து மோஸ்டா வந்து வைபவ் சூரியவன்ஷி, அப்புறம் ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேலு, ஹெட்மயரு, ரியான் பராக், ஜடேஜா, டொனின் ஃபெரேரா, சந்தீப் சர்மா, ஆர்ச்சரு, துஷார் தேஷ்பாண்டே, நான்ட்ரே பர்கரு. இம்பாக்ட் பிளேயர் வந்து ரவி பிஷ்னாய்டா. சூப்பர். இதுதான் என்னோட 11. அது தோனியின் ப்ராபபிள் பெரேரா. பிளேயிங் 11. தோனியின் பெரேரா இல்ல, டெனாவன் பெரேரா. சொல்லு, டெனாவன் சொல்லு. டெனாவின் டெனாவின் எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபின்ற மாதிரி இருக்கு. கரெக்ட், அதேதான். சரி, ஓகே. கமிங் பேக் டு கிரிக்கெட். நான் வந்து ஆர்சிபியோட லெவல்ல பெருசா சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சாரி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க மேபி அப்படி எடுத்துட்டு வரணும்னா ஏசில்வுட்டை வந்து எடுத்துட்டு வரலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இம்பாக்ட் பிளேயரா ஏசில்வுடையும் ரொமாரி ஷெப்பர்டையும் இம்பாக்ட் பிளேயரா வச்சு ஜேக்கப் டெஃபியோட இந்த மேட்ச் போலாம். அதே லெவல் தான் நான் இந்த வாட்டி பர்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சடன் உங்களுக்கு பேட்டிங் தேவைப்படுதா, ஷெப்பர்ட் இறக்கிக்கோங்க. இல்ல நீங்க பேட்டிங், ஏன்னா உங்களுக்கு ஜித்தேஷ் சர்மா அப்படி இப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் இருக்கும்போது ரொமாரி ஷெப்பர்ட் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க போலிங் கேசல் கூட எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்ப இந்த மேனேஜ்மெண்ட்டை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ யோசி பாத்தியா, இந்த சிஎஸ்கேல எல்லாம் இந்த ஃபேமிலி, நாங்க பிளமிங் விட மாட்டோம், நாங்க வந்து அந்த டீமை வந்து இது பண்ண போறோம், அந்த டீமை வந்து ஒழுங்கா பாத்துக்க போறோம் ஃபேமிலின்னு சொல்லி ஜோக் பண்ணிருப்பாங்க. பட் ஆர்ஆர் அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு டீம் செட்டா நான் பாக்குறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ நல்லா பாத்தீங்கன்னா டிராவிட்னு ஒருத்தர் இருந்தாரு வேர்ல்ட் கப் இன்னிங் கோச். ஆமா, அவன் சரியா பண்ணல, நீ வேர்ல்ட் கப்பே வின் பண்ணியிருந்தாலும் நீ எங்க டீமுக்கு சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி அமிச்சுட்டு சங்ககராவை கூட்டிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம வைபவ் சூரியவன்ஷியை கூட்டிட்டு வந்த அப்புறம் அந்த டீமுக்காக மாடா வச்சு ஒரு வாட்டி ஃபைனல்லாம் கூட்டிட்டு போன சஞ்சு சாம்சனே, நீ சஞ்சு சாம்சனாவே இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ டீம் காம்பினேஷனுக்கு தேவைப்படலையா, நீ வெளியே போ. எனக்கு யார் தேவை? எனக்கு சகல அஸ்வினும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களை விட்ட அப்புறம் நாங்க வந்து ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வீக்கா இருக்கோம். சரி, யார் எடுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜடேஜாவை வாங்கிட்டு சாம்சனை கொடுத்தாங்க. எல்லாருமே சாம்சன் ட்ரேடு நல்ல ட்ரேடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் போறத பார்த்தா சாம்சன் ட்ரேட் நல்ல ட்ரேட் மாதிரி இல்ல, ஜடேஜாவை பண்ண ட்ரேட் தான் நல்ல ட்ரேட் மாதிரி இருக்கு. சோ அவங்க மேனேஜ்மெண்டோட எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ விட்டுட்டாலும் அவங்களோட அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல நல்லா இருக்கு. எல்லாத்தோட ஒரு பெரிய காமெடி என்னன்னா, ரியான் பராகை ஏன்ப்பா அவ்வளவு பேக் பண்றீங்க, அவர் என்னப்பா பண்ணிட்டாருன்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் இப்போ அவர் எந்த அளவுக்கு பேக் பண்ணாங்கன்ற ரீசன் நம்மளுக்கு தெரிய வருது. அவர் இப்ப கேப்டனா பண்ணி அந்த கேப்டன்சியும் நல்லா பண்றாரு. அவர்கிட்ட நல்ல டீம் இருக்கு. பட் அன்னைக்கு நான் அந்த டிசி மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச் ஜிடி நினைக்கிறேன், ஜிடி மேட்ச்ல பாத்தீங்கன்னா கடைசி ஒரு துஷார் தேஷ்பாண்டே கொடுத்து அந்த ரிசல்ட் எடுக்க அவரால் முடிஞ்சுது. எத்தனை பேர் அதை அந்த மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா எனக்கு தெரியல. நீ சந்தீப் சர்மாக்கெல்லாம் போக துஷார் தேஷ்பாண்டே நம்பி அவனை ப்ரோசஸ் பண்ணி நீ அந்த மேட்சை வின் பண்றீன்னா, ரியான் பராக் ப்ரூவ் பண்ணிட்டான். ஆப்வியஸ்லி ரியான் பராக் வந்து அந்த இடத்துல இருந்ததுக்கு ஒரு நிறைய பாலிடிக்ஸ் இருந்தாலும் பட் இம்ப்ரூவ்ட் இம்செல்ஃப். ஸோ ஐ திங்க் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட், நல்லா பண்றாங்க, ஒரு நல்ல டீம் அப்படியே டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா அவங்க இருப்பாங்க டாப் 4ன்றது மட்டும் இல்லாம. பட் இதையும் தாண்டி இவ்வளவு சொல்லியும் நான் ஒரு என்ன விஷயம் சொல்ல போறேன்னா, ஐ திங்க் ஆர்சிபி இந்த மேட்ச் அடிச்சு பொழந்து ஈஸியா வின் பண்ணிட்டு போயிடும். என்னடா இது, RR மேல அப்படி ஒரு ஹைப் கொடுத்துட்டு டப்புனு RCB-ல வந்து நின்னுட்ட. அது ஆர்சிபி அதுக்கு சொன்னது கரெக்ட். அதுல ஒருத்தர் இருக்கான் தெரியுமா, என்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. அவனா இருக்கட்டும், அப்புறம் அவனே சின்ன பையன் தான், அப்புறம் அவனை விட இன்னொரு சின்ன பையன் இருக்கான், அவன் இன்னும் வந்து என்ன சொல்றது ஸ்கூலே வந்து ஒழுங்கா போகல சரியா, வைபவ் சூரியவன்ஷின்னு ஒருத்தர் இருக்கான். இவனுக்கு 2 பேரே போதும், எம்ஏயே திருப்பி போட்டானுங்க. பார்த்தல, அவனுங்க இன்டென்ட் வந்து கிளியரா இருக்கு. டேய், நீ மினிமம் ஓவர்ல 20 ரன், ஒரு 4 ஒரு 6, அடிஷ்னலா ஒரு 4, ஒரு ஓவருக்கு 15ல இருந்து 14 ரன்ஸ் ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதை பண்றது. துருவ் ஜுரேலும் இப்போ அதே வந்து அடிஷ்னலா சேர்த்து பண்ணிடுறான். இவனுங்க 2 பேரும் விட்டதை அதே ஃப்ளோலயே அவன் புடிச்சிட்டு போயிடுறான். அது ரியான் பராக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவனுமே ஆக்சுவலா கொஞ்சம் பராக் வந்து
சின்ன பையன் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அவன் கொஞ்சம் அடிச்சுதான் ஆடுவான். டக்குன்னு இந்த சிக்ஸ் அடிக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுவான். லைக் சூரியகுமார் யாதவ் மாதிரி தான். பட் சூரியகுமார் யாதவ் எல்லா டிகிரிலையும் அடிக்க மாட்டான். பட் அந்த இன்டென்ட் அவன் வச்சிருப்பான். சோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஆர்ஆருக்கு வந்து எல்லாமே பிளஸ்ஸா தான் தெரியுது. லைக் உங்க இதுல வந்து கோலி, பட்டிதாரு, சால்ட் இவங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கானுங்க. பிளஸ் போலிங்லும் அதே தான். ஆர்ச்சரு அவன் எவனே தெரியல புதுசா, அதுவும் நன்றே பர்கர், கேஎஃப்சி பர்கர்னு எவனோ ஒருத்த புதுசா வந்திருக்கிறான். அவன் கொஞ்சம் நல்லாவே பண்றான். நான் ஆக்சுவலா அவன் அந்த அளவுக்கு அந்த லைன் அண்ட் லென்த் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. பட் அவனுமே சூப்பரா போடுறான். புரியுதா? சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர் வந்து ஒரு 200 ரன் ஃபெஸ்ட் என்ன சொல்றது கண்டென்ஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல, நம்ம ரொம்ப 200 ரன் எல்லாம் அடிப்பானுங்கடா அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு மொக்கையா ஆடிடுறானுங்க. சரியா? அதெல்லாம் எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. சின்ன பையன் சொல்லிட்டு சின்ன பையன் பெரிய பையன் ஆயிட்டான். இப்ப அவன் சின்ன பையன் மீசெல்லாம் வந்துச்சுடா. மீசெல்லாம் வந்துட்டு ஜோக்கா இருந்தான் பையன். எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க, கமெண்ட்ரியில கூட பார்த்தேன். என்னன்னா இப்ப அவன் கூட ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் அடிச்சா பாரு அன்னைக்கு பூம்ராவை ஃபர்ஸ்ட் பால் 6. நான் மிரட்டேன். அவன் நம்பர் ஒன் போலர்டா 2024 T20 வேர்ல்ட் கப் ஒரே ஆள வின் பண்ணி கொடுத்தான்டா ஃபைனல்ல. யாருடா அவனை போட்டு அடிக்கிறியான்ற மாதிரி இருந்துச்சு. அவன் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐபிஎல் பால் 6. பூம்ரா நம்பர் ஒன் போலர், இப்போதைக்கு பயங்காட்டுற ஒரு போலர் அவன் தான். அவனையும் ஃபர்ஸ்ட் பால் 6. சோ நீ சொன்ன மாதிரி இந்த டீம் நான் லைட்டா தான் எடுத்துக்கல. பட் என் கொஸ்டின் என்னன்னா, ஜெய்ஷ்வாலையும் சூரியவன்ஷியும் அவுட் பண்ண கண்டிப்பா ஒரு நல்ல பிளான்ல வருவாங்க. எதை வச்சு நான் சொல்றேன்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் அப்படியே எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு பயந்தோம். ஜேக்கப் டெப்பி வந்து நறுக்குன்னு சொல்லி பாடியிலேயே போட்டு இருந்தான். 2 பேரும் லெப்ட் ஹேண்டர், இவங்க 2 பேருமே லெப்ட் ஹேண்டர். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜேக்கப் டெப்பி, புவனேஸ்வர் குமார் இப்ப ஏசல்வுட் அவைலபிள்னா இவங்க 3 பேரையும் வச்சு லெக் சைட்ல 2 ஃபீல்டர் பவர் பிளேல நிக்க வச்சுட்டு கிளியரா பாடிக்கு போட்டு 2 பேரையும் காலி பண்ணிடுவாங்க பவர் பிளேலயே அப்படின்னு என்னோட மைண்ட் செட் சொல்லுது. என்னதான் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் அந்த 2 பசங்க நல்லா பர்சிஸ்ட் பண்ணி அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாலும், எனக்கு வந்து இந்த பிளான் திருப்பி அவங்க போட்டு அவங்க வந்து ஆர்சிபி இந்த மேட்ச் ஈஸியா டீகோட் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன அப்புறம் தான் நான் சூரியவன்ஷி ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன். 10 மேட்ச் ஆடி இருக்காண்டா, 37 வச்சிருக்காண்டா ஆவரேஜ் ஒரு ஓப்பனரா ஐபிஎல்ல. ஸ்ட்ரைக் ரேட் என்ன ஸ்ட்ரைக் ரேட்? 37 ஆவரேஜ் 200 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காண்டா. 10 மேட்ச்ல 35 சிக்ஸ் அடிக்கிறான் சூரியவன்ஷி. 10 மேட்ச்ல 35 சிக்ஸ், ஒரு மேட்சுக்கு 3ல இருந்து 4 சிக்ஸ் அடிக்கிறான். யாரா நீ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. சோ ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட். பாஸ் பேபி சான்ஸே இல்ல ஸ்ட்ராமா பிளேயர். பட் எனக்கு என்ன ஆர்சிபி வந்து இத கிரிப் பண்ணிடும் தான் தோணுது. பட் ஓகே அப்படி சொல்லிட்டு திருப்பி ஆர்சிபி நான் அந்த ஆர்சிபி மேனேஜ்மென்ட் டாக்டிக்கலா ஸ்ட்ராங்கடா. அதனால பழைய ஆர்சிபின்னா சொல்லுவேன், போட்டு அடிங்கடா அடிச்சிருவாங்க. பட் இந்த ஆர்சிபி டாக்டிக்கலா ஸ்ட்ராங். சோ கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். சரி, அது எல்லாத்தையும் விடு. நம்ம அண்டர் ரேட்டட் சந்தீப் சர்மாவை பத்தி பேசுவோம். இப்போ சந்தீப் சர்மா வர்சஸ் ரோஹித் சர்மா, சந்தீப் சர்மா வர்சஸ் கோலி, சந்தீப் சர்மா வர்சஸ் தோனி எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் ஐகான்ஸ் சொல்ற இந்த 3 பேருக்கு அகேன்ஸ்ட் நல்லா பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி சந்தீப் சர்மா ஸ்டாட்ஸே நான் வச்சிருக்கேன் கோலிக்கு அகேன்ஸ்டா. 18 இன்னிங்ஸ்ல 7 வாட்டி அவுட் ஆயிருக்கான். ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டீசென்டா 150 இருக்கு. பால்ஸ் 88 பால்ல 130 ரன் தான் அடிச்சிருக்கான். ஆவரேஜே 18 தான். சோ கோலி எந்த அளவுக்கு அவன் டாமினேட் பண்ணிருக்கான்றது கிளியரா தெரியுது. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? சந்தீப் சர்மா வந்து எப்படி சொல்றது, அவன் வந்து கொஞ்சம் அந்த பஞ்சாப் ஆர்ஆர் அப்படி இப்படி சுத்திட்டு தான் இருக்கான். பட் என்னன்னா சந்தீப் சர்மா வந்து உங்க டீம்ல இருக்காரு பத்தியா, ஒரு ஸ்விங் கிங் புவி. ஆமா, புவி எப்படி எல்லாருமே வந்து அண்டர் ரேட்டட் பவுலர்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் சந்தீப் சர்மாவும். அவனுக்கு வந்து ப்ராப்பரான இந்த நம்ம இந்தியன் டீம்லயும் சரி, இந்தியன் டீம்ல தான், வேற எதுலயும் இல்ல, ஏன்னா வேற எதுலயும் அவ்வளோ ஆடல. இந்தியன் டீம்ல வந்து ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைக்கல. அவன் வந்து ஜஸ்ட் வந்து ஆனா ஆடின மேட்ச் சந்தீப் சர்மாவை நம்பி ஓகே 4 ஓவரா இவன்கிட்ட கொடுத்தா ஒரு 30 ரன்ஸ் 20 ரன்ஸ்குள்ள இவன் நிறுத்திடுவான். அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியான பவுலர் சந்தீப் சர்மா வந்து உனக்கு. எக்ஸாக்ட்லி நீ சொன்ன மாதிரி மோஸ்டா விக்கெட் எடுக்கிறது 3 விக்கெட் இல்ல லெஸ் தென் 3 அந்த இதுதான் வரும். பட் அதுல மெயின் விக்கெட்ஸ் வந்துரும். ஆமா, அவன் எடுக்கிறது எல்லாமே மெயின் விக்கெட்டா தான் இருக்கும். சில நேரத்துல ஏன்னா மத்தவங்க எல்லாமே வந்து சரி ஓவர் அடிச்சாடலாம், ஏன்னா அவன் வந்து ரொம்ப ஃபாஸ்டும் கிடையாது, அந்த ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட்ல தான் வரும். பட் பேஸ் வேரி விட் பண்ணி போடும்போது இது எல்லாமே வந்து பேட்ஸ்மேனுக்கு ட்ரபிள் ஆயிடுது. என்னடா இந்த பக்கம் இப்படின்னு போடுறான். ரோஹித் சர்மாக்கு போட்டதெல்லாம் பார்த்தல ஃபுல்லா யாரு அதை போயிட்டு அவன் என்ன நினைச்சு இது பண்ணான்னு தெரியல. எல்பிடபிள்யூ சரி கொஞ்சம் நகர்ந்து வந்தாலான்னு பார்த்தா டைரக்டா போயிட்டு அடிக்கிறது. அதெல்லாம் அவன் அப்பீலே பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. பார்த்தா அப்பீல் பண்ணி அது அவுட். சரி ஓகே, எம்ஐ கதை, நம்ம திருப்பி எம்ஐக்கு வரும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம். அப்படிங்கும்போது சந்தீப் சர்மா வந்து ஒன் ஆஃப் த எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர் தான்டா.
கண்டிப்பா கண்டிப்பா ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். புவனேஸ்வர் குமாருக்காவது ஒரு லாங் ரன் சான்ஸ் கிடைச்சது, அந்த சான்ஸ் கூட சந்தீப் ம். சர்மா கிடைக்கல. சோ இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? இந்த மேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு 50-50 தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆர்சிபி 52-48. நான் இப்பவே சொல்றேன். ஏன் சொல்றேன்னா சிம்பிளா சொல்றேன். அவங்க டீம்ல நான் எல்லாமே ஈக்குவல். ஆர்சிபிக்கு ஆறா இருக்கும். நான் எந்த டிஃபரன்ஸுமே பார்க்கலடா. இவங்க கிட்ட பவுலிங் இருக்கு, இவங்க கிட்ட பவுலிங் இருக்கு, இவங்க கிட்ட பேட்டிங் இருக்கு, இவங்க கிட்ட பேட்டிங் இருக்கு. அது மாதிரி எல்லாமே இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்த செக் பண்ணிட்டு தான் இப்ப நான் ஆர்சிபிக்கு எச் கொடுக்குறேன். ஆர்ஆர்ல ஒருத்தன் ஒரு சூரியவன்ஷி 200 வச்சிருக்கான் ஸ்ட்ரைக் ரேட். ஜெய்ஸ்வால் ஒரு 170 பிளஸ் வச்சிருக்கான். துருவ் ஜுரல் ஒரு 150 பிளஸ் வச்சிருக்கான். அப்படியே ரியான் பராக் அவங்க எல்லாம் 150 அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆனா ஆர்சிபி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சால்ட்டோட ஸ்ட்ரைக் ரேட் 173. மொத்தமான ஸ்ட்ரைக் ரேட்னு பாத்தீங்கன்னா கோலி தான் 133. பட் அவனுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா 133ல ஆடுறது கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவன் டிம் டேவிட் பாரு 174. ரஜத் பட்டிதார் 178. அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா 225. இரு தேவதத் படிக்கலை விட்டு பழைய தேவதத் படிக்கலை பத்தி பேசல. புது தேவதத் படிக்கல் 201. ஸ்ட்ரைக் ரேட்ன்ற பேர்ல அப்படியே எல்லாம் 170 பிளஸ் தான் இருக்காங்க. விராட் கோலி மட்டும் தான் 150 கீழே இருக்கான். ஆனா அவனுமே இப்ப 150 பிளஸ் தான் ஆடிட்டு இருக்கான். சோ ஸ்ட்ரைக் ரேட்ல மட்டும் வச்சு நான் ஆர்சிபிக்கு எட்ஜ் கொடுக்குறேன். ஏன்னா கவுகாட்டியும் ஒரு மாதிரி சின்ன கிரவுண்டு, ஜாலியா பேட்டிங் பண்ணலாம். இன்னைக்கு மழை வரதுக்கான அறிகுறியும் எதுவும் இல்ல. சோ எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ஈஸியா வின் பண்றோம்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன சரி, நான் நடக்குதுன்னு உங்ககிட்ட ஒண்ணே சொல்லிட்டு. ஒண்ணு கேட்கிறேன். சொல்லு. ஹெட்மயரை பத்தி என்ன நினைக்கிற நீ? எட்மயர் பட்டா பாகியம் படாட்டி லேகியண்டா ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனா அவனை நீ வந்து பினிஷரா பார்க்காத. ஏன்னா அது வந்து ரீசெண்ட் டைமா வெஸ்ட் இண்டீஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். அவன் ஒன் டவுன் வந்து விளையாடும் போது ம். ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு. அவன் மோஸ்டா நீ பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, அவன் வந்து லெக் சைட்ல தான் நிறைய ஷாட்ஸ் வச்சிருப்பான். இந்த ஸ்பின்னர்லாம் போடும்போது உட்கார்ந்து இப்படி ஒரு சிக்ஸ் வந்து இந்த இந்த சைடுல அடிப்பான், லெக் சைடுல அடிப்பான். பட் அவனுக்கு ஆஃப் சைட்ல ஆக்சஸ் அந்த அளவுக்கு பண்ண மாட்டான். பட் இஸ் a குட் பிளேயர் இன் ஆஃப் சைட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சிம்ரான் எட்மயர் இஸ் நாட் அ பினிஷர். அந்த இடத்துல ஆர்ஆர் மிஸ்டேக் பண்றாங்க. I agree, என்ன I பொறுத்த agree. வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எட்டிய ஒன்றா இறக்கி விட்டுருவேன். ரியான் பராக் எப்படி பார்த்தாலும் அவன் அடிக்கிறது 20 ரன் ஒரு 10 பால் அந்த மாதிரி தான் ஆடுறான். அதுக்கு மேல அவன் ஆடி நான் பெருசா பார்த்தது இல்ல. அவன் 50 எல்லாம் அடிக்கிறது எப்போ. ஆனா எட்டி அதை விட பெட்டரா ஆடுவான். சோ நான் தூக்கி ரியான் பராக் கூட பினிஷரா போடுவேன். சரிடா முடிச்சு விட்டுரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான அழுத்திட்டு போங்க. இந்த சேனல் பாய். இந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை.